2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐஐஎம் பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப முக்கியமான சந்திப்பு. யூஎஸ்ல ட்ரம்ப் மாறிட்டார், டெல்லியில கேஜ்ரிவால் மாறிட்டார். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். டெல்லியில் யார் ஆட்சி அப்படின்றது மோடி 2024க்கு திருப்பி வந்துட்டாரு. இப்போ டெல்லிக்குள்ள யார் ஆட்சின்றதும் நமக்கு தெரிந்து விட்டது. இது அசைக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கப்பட்ட ஒரு ஒரு ஆலமரம் போல இருக்காரு. அவரோட கைண்ட் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை யாராலையும் வீழ்த்த முடியாது. மோடி இன்னொரு ஜென்மம் எட்டு வந்தால் கூட என்னை வீழ்த்த முடியாதுன்னு அவரே கூட திரு கெஜ்ரிவாலே கூட சொல்லியிருந்தார், முன்பு பார்த்துருப்போம். ஸோ அப்பேற்பட்ட கெஜ்ரிவால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஐகானிக் இமேஜ் போல, ஒரு ஆன்டி கரப்ஷனுக்கான ஒரு குருசேடர் போல கடந்த 10 ஆண்டுகளாக அரசியல் புரிந்து வந்த பாஜக, காங்கிரஸ்னு 2 பேருக்கு எதிராகவும் அரசியல் புரிந்து வந்த கெஜ்ரிவால் தற்போது ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார். நான் உங்ககிட்ட ஒரு பாலிசி அண்ட் மேனேஜ்மெண்ட், ஒரு லீடர்ஷிப் ரீதியாக நீங்கள் ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பேராசிரியர் என்பதால் நான் உங்ககிட்ட அது தொடர்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். பாலிசி மேக்கிங் அண்ட் லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் அண்ட் லீடர்ஷிப் போஸ்டரிங், பொலிட்டிக்கல் போஸ்டரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயமாக இருப்பது ஐடியாலஜி அப்படின்ற விஷயம். பாலிடிக்ஸில் ஐடியாலஜின்றது அதற்கேற்ப அரசாங்கங்கள் நடப்பதில்லை என்றாலும் கூட ஐடியாலஜி என்பது ஒரு எமோஷனல் கனெக்டை கொடுக்கக்கூடிய விஷயமா நிற்கிறது. பிஜேபி ஒரு ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் ஒரு ஐடியாலஜி, திமுக ஒரு ஐடியாலஜி, ஆர்ஜேடி ஒரு ஐடியாலஜி, காங்கிரஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஐடியாலஜி அப்படின்னு ஏகப்பட்ட ஐடியாலஜிகள் இருக்க, ஐடியாலஜி இல்லாமல் பர்சனாலிட்டி சென்ட்ரிக்காக போகக்கூடிய பார்ட்டிஸோடைய நிலைமை தொடர்ந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்டாக இருக்குது. ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு அதிமுக என்ன ஆனது, நவீன் பட்நாயக் இருக்கும்போதே பிஜு ஜனதாதளுக்கு என்ன ஆனது, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கு என்ன ஆகியிருக்கிறது, பிஆர்எஸ்க்கு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ லேட்டஸ்ட் எக்ஸாம்பிளாக ஆம் ஆத்மி வந்திருக்கிறது. கொள்கை இல்லாமல் இஷ்யூ பேஸ்டாகவே ரைட் ஆன் பண்ணிருந்த கெஜ்ரிவால் கொள்கை இல்லாததால் தோற்றாரா? கரெக்ட். ஸோ நல்ல கேள்வி, நல்லா ஃப்ரேம் பண்ணினீங்க கேள்வியை. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க. கேஜ்ரிவால் எதனால தோத்தார் அப்படின்னு அவங்களோட கூட இருந்தவங்களும் நிறைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ஸ், மீடியாலேயும் நிறைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வேறு கோணத்துலேயும் பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாக, பப்ளிக் பாலிசி ரீதியாக, ஒரு ஐடியாலஜி ரீதியாக. ஒன்று என்ன சொல்லணும்னா, ஐடியாலஜி கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோசியலிசம் அதுக்கப்புறம் யாருமே பேசுறதில்லை ஆக்சுவலி. இப்போ மேபி தமிழ்நாட்டில் வேணால் திராவிட மாடல் சொல்லலாம். அது ஐடியாலஜி கிடையாது. அது கூட அப்படி பார்த்தா முன்னாடி குஜராத் மாடல் இருந்தது, அப்புறம் பீகார் மாடல் இருந்தது. மோடிஜி அங்கே குஜராத்தில் இருந்த போது. ஓகே, இப்போ ஐடியாலஜி நீங்கள் சொன்ன பேர் யாருமே ஐடியாலஜி கிடையாது, கேஜ்ரிவாலை தவிர. கேஜ்ரிவால் என்னன்னா ஒரு கொள்கையோடு வந்தார். ஓகே, அதாவது ஊழல் ஒழிப்பேன், ஓகே, கவர்னன்ஸ் கொண்டு வருவேன், மக்களுக்காக வேலை செய்வேன், மக்களோட வேலை செய்வேன், ஓகே, மக்களுக்கான ஆட்சியா இருக்கும், மக்களில் நானும் ஒருவன், ஆம் ஆத்மி, நான் ஒரு இமான்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகே, மக்களுக்காக மக்களின் ஆட்சி. ஓகே, ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. இதுல இந்த பியூட்டி என்னன்னா, இந்த கேஜ்ரிவால் தோத்தப்புறம் சாதாரண ஒரு முதலமைச்சர் தோத்தான்னா மற்ற மாநிலத்துல அதை பார்க்க கூட மாட்டாங்க, நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் தோத்தா ஆந்திராவில் கூட கவலைப்பட மாட்டாங்க, கர்நாடகாவில் கூட யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அது ஆல் ஓவர் இந்தியா சந்தோஷப்படுது இன்னைக்கு கேஜ்ரிவால் தோத்து. ஏன்னா அவர் மேல் அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்தது, ஒருத்தர் மேல் அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் அதுக்கு நேர் மாற அவர் இன்னும் மாறினார்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ என்னாச்சு, எல்லாரும் இப்போ யாரை நம்புறதுன்னு தெரியாமல் போயிடும். அப்புறம் மக்களுக்கு யார் தான் இப்போ அண்ணாமலை கூட நாளைக்கு மாறிடுவார்கள் பயமா இருக்கும் எல்லாருக்கும். ஓகே, அது மாதிரி அவங்க மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க கேஜ்ரிவால். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்னு. ஓகே, பிகாஸ் அவரோட கூட இருந்த கூட்டமும் அப்படின்றது. அவர் முதல்ல அண்ணா சாரையோட தொடங்கினார் அவர். ஓகே, கடைசியில் என்னாச்சு, அண்ணா சாரையும் கழட்டி விட்டுட்டார். இப்போ அண்ணா சாரையே அவருக்கு மேலே இன்னும் நிறைய நெகட்டிவாலாம் பேசியிருக்காரு அவரை பற்றி. ஓகே, அப்புறம் இவரோட கூட இருந்தவங்கலாம் எப்படி பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், அப்புறம் குமார் பிஸ்வாஸ், ஓகே, சிசோடியா அப்படி இப்படின்னு இருந்தாங்க. கிரண் பேடி, இவங்க சல்மா இல்மி, ஷாசியா இல்மி, அப்புறம்
சுவாதிங்கிறவங்க வாரி அரைக்கிறது அதே மாதிரி சேர்த்தவாரி அரைச்சாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி சுவாதின்றவங்க. அதனாலேயே 10% ஓட்டு போச்சு அப்படின்றாங்க எல்லாரும். ஓகே. ஸோ இவர் என்னாச்சு, இவரோட ஒரு அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஓகே நம்மளுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, இவரை வச்சு நம்மளால முடிஞ்ச ஏதாவது செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இவர் என்ன நினைச்சிருப்பாரு, இவங்களெல்லாம் இப்போ உபயோகப்படுத்திக்கலாம் அப்புறம் தூக்கி போட்டுலாம் நினைச்சிருக்கலாம். அப்போ இல்ல அப்போ நல்லா இருந்திருக்கலாம் அப்புறம் மாறிட்டாரு ஒரு 3 நாளைக்கு. பட் அது மாதிரி தெரியல. அவரை தெரிஞ்சவர்கள்லாம் பேசினா இவர் முதல்ல இருந்து அப்படிதான் இருந்திருப்பாரு தோன்றது. அவரோட கொள்கை அதாவது ஓப்பனா பேசுறது ஒண்ணு, அப்புறம் பின்னாடி திரைமறைவா பேசுறது இன்னொன்னு. அது மாதிரி சில இன்னும் வீடியோஸ்லாம் வந்தது அதுக்கப்புறம். ஓகே. அண்ட் ஒரு தடவை சீஃப் செக்ரட்டரிக்கு அவருக்குமே தகராறு வந்தது அவர் வீட்டில். அந்த வீடியோலாம் வந்தது. ஓகே. ஸோ நிறைய மிஸ்பிஹேவ்லாம் வந்து மக்கள் அப்போ கூட அவர் நம்ப தயாரா இல்லை. செகண்ட் டேர்மும் நல்லா ஃபுல்லா ஓட் பண்ணி வந்தார் அவர். ஃபுல் மெஜாரிட்டி கூட இல்லை, முழு பெரும்பான்மை சொல்லலாம் நம்ம அதை. ஓகே. அப்போசிஷனே இல்லாத ஒரு இது ஃபர்ஸ்ட் வித்தவுட் செகண்ட் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ரூலிங் பார்ட்டி வித்தவுட் அப்போசிஷன் பார்ட்டி அது மாதிரி இருந்தது. அப்போசிஷன் மெம்பர்ஸ் இருந்தாங்க, பட் அப்போசிஷன் பார்ட்டி கிடையாது. ஓகே. அது மாதிரி இருந்தது நிலைமையிலேருந்து. இப்போ வந்து தரமட்டத்துக்கு போயிருக்காங்க அவங்க. அதாவது கீழே அதுவும் தரமட்டம் ஏன் சொல்லினா லீடர்ஸே தோத்து போயிருக்காங்க. ஓகே. அதை தவிர அஃப்கோர்ஸ் காங்கிரஸை பற்றி யாரும் நோட்டீஸ் கூட பண்ணிக்கல, டெபாசிட் போச்சு அதெல்லாம் ஆச்சு. ஓகே. என்ன ஏன் இப்படி இந்த சரிகை வந்தது, இதை தான் வந்து மெகலோமேனியாக் லீடர்ஸ்னு நான் சொல்லுவேன். மெகலோமேனியாக். ஓகே. அதாவது தன்னை ரொம்ப உயர்த்தி நினைச்சிருந்து தன்னை தவிர வேற யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிறது. ஓகே. இது மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்காங்க, சொல்ல விரும்பலன்னா. ஓகே. மற்ற சில பேர்லாம் நீங்க சொன்னீங்களா அதுவும் இருக்காங்க. அண்டு வெளிநாட்டிலையும் இருந்திருக்காங்க, பிரதமர்லாம் இருந்திருக்காங்க, பிரசிடென்ட்ஸ்லாம் இருந்திருக்காங்க. ஓகே. இவங்கெல்லாம் என்னன்னா முதல்ல ஒரு நல்ல குறிக்கோளோட ஆரம்பிச்சா கூட ஓகே இது பண்ணணும் அது பண்ணணும்னு கம்பல்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் இல்லை என்னதுன்னு தெரியல. அது இன்னும் ஃபோர்ஸ் ஆஃப் பவரா என்னதுன்னு இல்லை பவரோட இன்ஃப்ளூயன்ஸா மாறின்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க. ஓகே. முதல்ல என்ன பண்ணாங்க, அவர் நல்லா தான் கொண்டு வந்தாரு, எஜுகேஷன்ல நல்ல மாறுதல் கொண்டு வந்தாரு. அப்புறம் கவர்னன்ஸ்லாம் மாறுதல் இருந்து ஹானஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டாரு, சீஃப் செக்ரட்டரியாஸ்லாம். பட் ஒன்று என்ன தவறு பண்ணிட்டான்னா முதல்ல இந்த மெகலோமீனியாக்னே சொல்றேன்னா எல்லாரையும் பகைச்சிக்கிறது. ஏன்னா தன்னை விட்டா யாரும் இல்லைன்னு நினைச்சுட்டாரு, யாருமே தனக்கு நிகராக பார்க்கறது இல்லை. என்ன பண்ணாரு, சென்டரோட இன்னும் முறைச்சிருந்தாரு. அதுல என்னாச்சு, ஐ மீன் அவங்களுக்கு பவர்ஸ் ரொம்ப கம்மி. போலீஸ் வந்து சென்டரோட இருக்கு, ஐஏஎஸ் வந்து சென்டரோட இருக்கு. இவங்களுக்கு பவர்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மி. அதை விடுங்க, டெல்லிக்கு நான் எப்போதுமே சொல்லுவேன், டெல்லியோட வாட்டர் ஏர் ரிசோர்சஸ்லாம் கூட மற்ற மாநிலத்தை பொறுத்து தான். இப்போ சிம்லால என்ன பனி வந்தது, காஷ்மீர்ல பனி வந்ததுன்னா இங்க குளிரும். இங்க புயல் அடிச்சுன்னா ராஜஸ்தான்ல இங்க வந்து ஆந்தி அடிக்கும். ஆந்தின்னு ஒன்று சொல்லுவாங்க, லூ அப்படின்னு. அதாவது மணல்னால வருது காத்து. ஓகே. அதே மாதிரி வாட்டருக்கு அவங்க வந்து ஹரியானா நம்பியிருக்காங்க, பவருக்கு யூபியை நம்பியிருக்காங்க. இது மாதிரிலாம் இருக்கும்போது எல்லா ஸ்டேட்டோடையும் சண்டை. ஓகே. அண்ட் சச்சரவு அவங்க மேல. கடைசியில ஹரியானா வாட்டர் பத்தி என்ன சொன்னாரு, அது யாருக்குமே பிடிக்கல அது. ஸோ இந்த மெகலோமேனியாக் இது ஒரு மெகலோமேனியாக் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க இது மாதிரிலாம். ஓகே. எல்லாரும் பகைச்சிட்டு தனக்கு நிகராக யாரும் இல்லைன்னு நினச்சிக்கிறது இது. ஓகே. ரெண்டாவது என்னாச்சு, ஒரு கூட்டாளியா கை செண்டு மட்டம் தட்டி வெளியில அனுப்பிச்சது கூடாரத்துலேருந்து. முதல்ல அண்ணா சாலைக்கே அவர் வெளியே அடிச்சிட்டாரு அவரு. ஓகே. அப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ், குமார் விஸ்வாஸ் போயட். ஓகே. அப்போ கூட என்ன தெரியுமா ஒரு ஆச்சரியம், இதுதான் நான் மக்களை நெக்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ கூட கேஜ்ரிவாலை நம்பினாங்க எல்லாரும். எங்களை மாதிரி எங்களுக்கு இருந்தவங்களாம் ட்வீட் பண்ணியிருந்தோம், பேசியிருந்தோம் பல மீட்டிங்ஸ்லாம். இல்லை நீங்க ஆராய்ந்து தான் ஓட்டு போடணும், அவர் சொல்ற பேச்சு வச்சு நம்ப முடியாது. பட் மக்கள் நம்பினாங்க. அதாவது அவர் வந்து அவங்களுக்காக தான் வேலை பண்றாரு, கரப்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனா அப்போ சில எல்லாம் பண்ணாரு, வீட்டுக்கே வந்து இது பண்ற மாதிரி பண்ணாரு, ரேஷன் எல்லாம் வர மாதிரி பண்ணினாரு. அப்புறம் வந்து சப்சிடிஸ் கொடுத்தாரு. அதனால கூட என்ன சொல்றாங்க சில பேர், விமனுக்காக சப்சிடி கொடுத்ததுனா மெட்ரோ ஆட்டோக்காரங்களும் அவருக்கு எதிராக போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது தமிழ்நாடுலாம் நோட் பண்ணி ஆகணும். ஒருத்தர் எப்பவும் ஃபேவர் பண்ணா இன்னொருத்தர் எப்படியுமே நீங்க ஆன்டகனைஸ் பண்ணுவீங்க. அதுதான் பப்ளிக் பாலிசி, அதுதான் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இங்கேயும் ரிசோர்ஸ் எடுத்து அங்கே கொடுக்கறது தான் ரிசோர்ஸ் அலோகேஷன் இல்லையா தானே. அப்போ நீங்க பார்க்கணும், அதனால இன்னும் பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகுது அப்படின்னு. அதனால லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோன்னு பார்க்கணும் அதுல. ஓகே.
அதனால சர்வீசஸ் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சஃபர் ஆகுது. டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ 2வது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கூடாரம்லாம் காலியாகும். இதே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு ஆச்சு எமர்ஜென்சி டயத்தில். ஒவ்வொருத்தரா வெளியில வர முடியல பயந்துட்டு, பட் ஒரு மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதான் கைண்டன்ட்டாங்க டெசிஷன்ஸ்லேருந்து பாலிசி மேக்கிங்லேருந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள். அப்புறம் அவங்களோட மெயின் குறிக்கோள் ஊழல், கவர்னன்ஸ் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட்டு வந்துடுவாங்க. அந்த பாதையிலேருந்து விலகி வந்துடுவாங்க குறிக்கோள். ஏன்? பிகாஸ் அவங்க மேலே இருக்கிற ஒரு அபார நம்பிக்கை. அதாவது குறிக்கோள் தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கூடாரம் தேவையில்லை, தனியாகவே எல்லாத்தையும் வின் பண்ணி என்னால் திருப்பியும் 57 சீட்டு 55 சீட் வாங்க முடியுங்கிற திமிரு. ஓகே, அது மாதிரி வரும்போது அவங்களுக்கு குழி பறிச்சுக்கிறாங்க. வேற யாருமே பண்ண தேவை. இது வந்து ஆக்சுவலி பிஜேபியோட கேம்பெயின் கூட பிஜேபி நிறைய பண்ணினாங்க. பட் 9 வருஷமா பிஜேபி ஒன்றும் பண்ணல. அப்போசிஷன் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. இன்னைக்கு அப்போசிஷன் லீடர் இல்லைங்க, இனிமே வரலாம் அப்போசிஷன் லீடர். ஓகே, மோடிஜிலாம் நல்லா கேம்பெயின் பண்ணாங்க, சென்ட்ரல்லாம் நல்லா கேம்பெயின் பண்ணாங்க, ஹோல் டீம் அண்ட் ஆல் தட். ஓகே, பட் வந்து லீடர்ஷிப்னாலேயோ ஒரு அப்போசிஷன்னாலேயோ இவர் வந்து தோத்தார் சொல்ல முடியாது. ஆன்டி இன்குபேஷன்னு சொல்ல முடியாது இதை. ஏன்னா போன ஒரு வருஷம் கவர்மெண்ட்டே இல்லை. அதான் நீங்க வந்து ஆன்டி இன்குபென்சி நீங்க சாதாரண புரிஞ்சுக்கிறதுக்கும், அதாவது பதவிக்கு எதிராகவோ இல்லை கவர்மெண்ட்க்கு எதிராகவோ மக்கள் திரும்புறாங்க அது மாதிரி கிடையாது. இது ஒரு டிஸ்இல்யூஷன்மெண்ட் சொல்லலாம். அதாவது டோட்டல் ஏமாற்றப்பட்டார்கள் மக்கள். ஓகே, அதுதான் சொல்லலாமே தவிர இது வந்து கவர்மெண்ட் சரியில்லைன்னா இல்லை இது. ஓகே, வேற யார் வந்தாலும் பரவாயில்லைன்னு அது மாதிரி ஆயிடுச்சு. பட் பிஜேபி அதை உபயோகப்படும். பிஜேபி மேல நல்ல பேர் எப்பவுமே சென்ட்ரல் இருந்து. பிகாஸ் எம்பி எலெக்ஷன் பிஜேபி தான் வின் பண்ணியிருந்தது. ஸோ பிஜேபி வந்து இல்லை, பிஜேபி ஓவர் த லாஸ்ட் 25 இயர்ஸ் அவங்க கரெக்டாக 35% ஓட் ஷேரை வச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து 0 சீட்ஸ் எடுத்துருக்கட்டும், இல்லை 8 சீட் எடுக்கட்டும், அதெல்லாம் நோ மேட்டர். அவங்க தொடர்ந்து 35%லேயே வச்சுருந்துருக்காங்க. அவங்களோட பேஸை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க 25 இயர்ஸாக. கரெக்ட். ஸோ இது வந்து ஆன்டி இன்குபென்சியும் கிடையாது, வெறுப்பு ஓட்டும் கிடையாது. இது பாசிட்டிவ் ஓட்டு. வேற யாரோ பெட்டரா இருந்தா போறீங்க அப்படின்ட்டு. ஓகே, ஆனா இவர் மேல அவ்வளவு ஏமாற்றம் இருந்திருக்கு இவர் மேல. ஓகே, இப்போ இங்கே நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, உங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாக இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு கெஜ்ரிவால் ஒரு பர்சனாலிட்டி இருந்த போதும் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். ஆனால் இந்த பக்கத்தில் பிஜேபி வந்து ஒரு பர்சனாலிட்டியே முன்னிறுத்தலை முதல்வர் ஃபேஸாக. எஸ், கேம்பெயினோட ஃபேஸாக பிரதமர் மோடி இருந்தார். ஆனாலும் வந்து உங்களுக்கு சிஎம் ஃபேஸாக யாரும் இல்லை. ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. ஒரு பக்கம் பர்வேஷ் வர்மா, ஒரு பக்கம் ரமேஷ் பிதூரி, ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஷீலா குப்தா அப்படின்னு நிறைய பேருடைய பெயர்கள் அடிப்பட்டதே தவிர உங்களுக்கு வந்து ஒரு விஜேந்திர குப்தா அப்படின்னு நிறைய பேரோட பெயர்கள் அடிப்பட்டதே தவிர உங்களுக்கு யாருன்னு கான்கிரீட்டாக தெரியாது. அப்படி ஒரு ஒரு முகம் இல்லாத இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபேஸை எப்படி தோற்கடிச்சாங்க? அங்கே தான் உங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கல் ஒரு பேஸ், கமிட்டட் பேஸ்ன்றது ஒரு அத்தியாவசிய தேவையாக வந்து இருக்குதோ? கரெக்ட். ஐ மீன் அதாவது ஆல்டர்னேட்டிவ் ரெடியா இருந்தது சொல்லலாம் நம்ம. ஓகே, ஓகே, நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்கிறேன்னா அந்த ஐடியாலஜி அப்படின்றது வந்து அவங்களோட பேஸை கிரிப்பா பிடிச்சுக்கிறதுக்கு அத்தியாவசியம். கரெக்ட், அது இருந்தது. அது சம்பந்தப்பட்ட அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா எம்பி எலெக்ஷன்லாம் வின் பண்ணி தான் இருந்தாங்க. பிஜேபி எப்பவுமே 50% பிஜேபி ஐடியாலஜி பொறுத்து தான் அதெல்லாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்லுவேன், ஒரு நெகட்டிவ் ஓட்டா இருந்தா கூட இது பிஜேபிக்கு ஒரு பாசிட்டிவ் ஓட் சொல்லுவேன் இது. ஓகே, அது சொல்லலாம். பிகாஸ் ஐ மீன் அது வந்து ஆன்டி இன்குபென்சி ஓட்டு இல்லைன்னு சொல்றேன் நான். ஆன்டி இன்குபென்சி இங்க என்ன டோட்டல் ஏமாற்றம் சொல்றேன். ஆனா கடைசி டேர்னிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா 2 சொல்றாங்க. ஒன்று வந்து அரெஸ்ட் ஆன அப்புறம் கூட அவர் வந்து ரிசைன் பண்ணல. அவரு அப்புறம் தான் ரிசைன் பண்ணாரு. 2வது நம்ம அம்மாவுக்கு அதே மாதிரியே ஆச்சு. ஓகே, சீஷ் மஹல் இவர் கட்டினாரு. அதுல மக்கள் நிஜமாவே ஏமாந்துட்டாங்க. ஏன்னா வீடு வரையும் வந்து காமிச்சிட்டாங்கல்ல கரப்ஷன் எப்படி நடந்திருக்குன்னு. இல்லைன்னா கூட வீடு வந்து 35 கோடி கட்டிட்டு மாருதி கார்ல போனா 800 சிசில அவனு நம்ப மாட்டாங்க. அப்போ கூட நம்பலாம் சில பேர், ஓகே ஹானஸ்ட் அப்படின்னு. பட் எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருந்தது. அம்மாவுக்கு டைத்துல என்ன மேரேஜ் போது உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த ஒரு ஷார்ட்டே போதும். இன்னும் நடந்து வராங்க, இன்னும் சசிகலா அம்மாவோட, அப்புறம் இவங்களும் வராங்க, அவ்வளோ நகை நட்டுகளோடு வராங்க. அதுலேயே வந்து நிறைய மக்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க அதுலேயே. ஓகே, நான் இன்ஃபேக்ட் என்னோட பப்ளிக் பாலிசி கோர்ஸில் ஒரு செஷன் ஒன்று நடத்துவேன்னா, அதாவது ஹிஸ்ட்ரியில் ஒரு பல ஃபோட்டோஸ்லாம் போட்டு அந்த ஃபோட்டோஸ்னால எப்படி ஹிஸ்ட்ரி மாறினது அப்படின்னு.
ஓகே. அது மாதிரி ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுங்க அது மாதிரி. ஓகே. மார்ட்டின் லூதர் கிங் அது மாதிரி ஒரு தடவ அவர் மேல ஒரு நாய விட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய இதுவாயிடுச்சு அது. ஓகே. ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது சில சமயம் இதெல்லாம் வந்து மக்கள் மனசுல ரொம்ப பதிஞ்சிடும். உங்க டயத்துக்கு வெயிட் பண்ணுவாங்க, உங்க டயத்துக்கு. ஓகே. ம். இத்தனைக்கு 10 வருஷமும் வேற ஏதாவது கவர்மெண்ட்டா இருந்தா கூட இறக்கியிருக்கலாம். பட் பிஜேபி வெயிட் பண்ணிது 10 வருஷமா. அன்டெமோக்ராட்டிக்கா எதுவும் பண்ணல அவங்க. ஓகே. கவர்மெண்ட் எதுவும் சஸ்பெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வின் பண்ணாங்க. எதுவுமே பண்ணல அவங்க. பட் வெயிட் பண்ணி வின் பண்ணினாங்க. ஓகே. இப்போ வந்து வோட்டிங் மிஷின் மேல சொல்றது கூட முட்டாள்தனம். யாராவது ப்ளேம் பண்ணா கூட முட்டாள்தனம். பிஜேபி டெமோக்ராட்டிக்கா வந்திருக்கு இதுல. அப்போசிஷனா ஈவன் 3 மெம்பர் இருந்தா கூட அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னொன்னு எம்சிடபிள்யூ இவங்களோட கண்ட்ரோல் இருந்தது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இவங்க கையில, முனிசிபாலிட்டியும் இவங்க கையில, நடுவில் ஒரு ஸ்டேட் தான். அந்த ஸ்டேட்டும் வந்து நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா அது மாதிரி ஃபுல் ஸ்டேட் பவர்ஸ் கிடையாது அவங்களுக்கு. போலீஸ், ஐஏஎஸ் அதிகாரம்லாம் ஸ்டேட் சென்ட்ரல்ட்ட தான் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவர் நடந்துட்டு இருந்தார். இது மட்டும் சக்ஸஸ் ஆயிருந்ததுன்னா அவர் வந்து ஒரு புது ஐடியாலஜியை உருவாக்கிக்கலாம், புது ரூல்ஸே உருவாக்கிக்கலாம். எப்படி இந்த நாடு நடத்தணும் அப்படின்ட்டு. டோட்டலா அவர் வந்து ஏமாத்திட்டு போயிட்டார் அவர். இனிமே இது மாதிரி திருப்பி இன்னொரு 25 வருஷத்துக்கு இன்னொரு ஆள் வர முடியாத மாதிரி பண்ணிட்டு போயிருக்காரு. அதுதான் மக்களோட ஏமாற்றம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான். புரியுது. நம்ம தமிழ் படத்துல கோன்னு ஒரு படம் இருக்கு. அதுவோ இல்ல. என்ன சொல்ல, அதாவது கான்ஃபிடன்ஸ் ட்ரிக்ஸ்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஏமாற்று வேலை, நம்பிக்கை துரோகி. கரெக்ட். நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு மக்களுக்கு. அவ்வளோ ஆழமா சொல்லுவேன் நான். இது ஆன்டி இன்கமன்ஸ் எல்லாம் சில்ட்ரன் இதுக்கு முன்னாடி இவர் பண்ணினது மக்களுக்கு நம்பிக்கை துரோகம். அவர் நம்பி 57 சீட் கொடுக்குறாரு, 55 சீட் கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, மற்ற பவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல கத்துக்கணும் இவங்கெல்லாம். இது மாதிரி நடந்தா மக்கள் வந்து டைம் வந்த போது கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு. இன்னொன்னு, ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது கூட இல்லை இப்ப யாரும் இப்போ. ஓகே. இவன் மற்ற கட்சியெல்லாம் முதல்ல கூடாரத்தை காலி பண்ணாரு. அப்புறம் இந்தியா கூடாரத்தையே காலி பண்ணாரு. அவரு காலி பண்ண பார்த்தாரு. தான் தான் முதன்மை அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பஞ்சாப் விழுந்துரும். கொஞ்ச நாள்ல பஞ்சாப் விழுந்துரும் அப்படிதான் பேசிக்கிறாங்க டெல்லியில. ஸோ இது வந்து ஒரு பெரிய பாடமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால்தான் வந்து நான் வந்து இன்னொரு ஆங்கிள் எடுத்து பேசுறேன். அதனால ஆன்டி இன்குமென்சி, இந்த ஊழல் அதெல்லாம் நான் பேசவே இல்லை. நான் அவர் பண்ணின நம்பிக்கை துரோகம், ஒரு ஒரு ஐடியாலஜிக்கல் துரோகம் கூட சொல்லலாம். அதை பண்ணினது இது. அண்ட் மக்கள் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அங்கே பார்த்து நேற்று கூட பேசியிருந்தேன். ஒரு கால் மக்கள் நிஜமாவே நம்புறாங்களே, இப்போ இவர் கரப்ட்னா டோட்டலா நம்புறாங்க. ஏமாந்த ஃபீலிங் வந்துட்டு அவங்களுக்கு. அப்படி ஸ்கூல்லையும் கொஞ்சம் கொஞ்சமா கேப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. ரேஷன்ஸ்லையும் அப்புறம் இந்த லிக்கர் பாலிசி டெல்லியில வந்து என்னதான் இருந்தாலும் 6 மணிக்கு மேல லிக்கர் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து ரொம்ப சுலபமா பண்ணிட்டாங்க இவங்க. ஓகே. அதுவே ஒரு பெரிய முதல்ல கலைஞர் கொண்டு வந்தாரு லிக்கர் இது ப்ரொஹிபிஷன் எடுத்தாரு. அது மாதிரி ஆச்சு இவங்க பண்ணின பாலிசிஸ்லாம். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் பிடிக்கல. அதுதான் அப்புறம் இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன் காரணமா. அவர் தான் பிளேம் பண்ணி. இதுல தான் ஒரு மெயின் திங், இந்த சர்வாதிகாரின்னு சொல்றதுல அவங்க வீழ்ச்சி இல்லை, அவங்களோட செயல்களால தான் இருக்குமே தவிர ஆப்போனன்ட் செயலாலையோ இல்லை இன்னொரு ஆட்சினால செயலாலும் இருக்காது. சர்வாதிகாரம்லாம் அவங்களோட பவராலேயே அவங்க விழுவாங்க. அவங்க அவங்களோட கொள்கைகளாலே, அவங்களோட குணத்தாலே, அவங்களோட செயல்களாலே அவங்க விழுவாங்க. வேற யாரும் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆனா அந்த டயத்துல மக்கள் அவதிப்பட்டாகணும். அதுதான் மக்களோட ப்ராப்ளம். பாக்கி இடம்ல என்ன ஒரு கூ வந்திருக்கும் வேற ஏதாவது. இங்க டெமோக்ராட்டிக்லி தூக்கி போட்டாங்க. எஸ். நீங்க சொன்னது போலே பார்த்தோன்னா, இது தமிழ்ல ஒரு படம் இருக்கு கோ அப்படின்னு. அதுல வசந்தன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருவாரு. அவர் வந்து புரட்சி மூலியமாக சிஎம் ஆவாரு. ஆனா அவரே ஒரு பெரிய கரப்ட், ஏமாத்தி தான் வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கதை போகும். ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு சொல்ல வந்தேன். அவர் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டோ யாரோ தான் அதை வந்து ஆமா, ஜேர்னலிஸ்டோட சப்போர்ட்ல வருவாங்க. பட் ஜேர்னலிஸ்ட் அவரோட ஃப்ரெண்டே ஏமாற்றப்படுவது போல கதை. நீங்க அது கெஜ்ரிவால் கூட இத கோயின்சைட் ஆகுது. அவர் வந்து அந்த கேரக்டர் அசாசின் ஆகாம பாத்துப்பாரு. அந்த கேரக்டர் அசாசின் ஆகாம பாத்துப்பாரு. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு அரசியல் புரட்சியே வராம போயிரும் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து ஒரு லுட்டியன்ஸா பாருங்க நீங்க. அந்த லுட்டியன்ஸ் தான் இப்ப இவரை காப்பாற்றக்கூடிய அவங்களும் இப்போ இவரை கட்டி விட்டுறாங்க. இந்த லுட்டியன்ஸ் இருக்கிறதே இந்த நியூ டெல்லியில தான். ஓகே. ஸோ அந்த கதையில என்ன பண்றாருன்னா, மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு அந்த வில்லனை காப்பாத்துறாரு, அந்த பாலிட்டிஷியனை. இங்க வந்து அவங்களும் காப்பாத்துறதுக்கு மன விருப்பம் இல்லை அவங்களுக்கும்.
அந்த கதையை எடுத்துனா கூட நீங்க எக்ஸாக்ட்லி அதே தான் நீங்க சொல்றது. எஸ் சார். நான் ஃபைனல் ஒன் கொஸ்டின் கேட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கான்வர்சேஷன். தமிழ்நாட்டில் இப்போது விஜய் வந்திருக்காரு. அவர் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விமர்சனம்னா திராவிடத்தையும் சொல்கிறாரு, தமிழ் தேசியத்தையும் சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன் போட்டுறாரு. இந்த கொள்கைக்கு இதில் ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன், அதில் ஒரு ஸ்பூன்னு போட்டு போகிறாரு. அவர் இப்போதைக்கு அவர் பார்ட்டினா அது விஜய்க்கான ஓட்டாக இருக்கே தவிர அவருடைய கொள்கைக்கான ஓட்டாக கிடையாது. கொள்கை தலைவர்னு காமராஜரையும் சொல்கிறாரு, பெரியாரையும் சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல எப்படி கோ எக்ஸிஸ்ட் ஆக முடியும்? நம்ம ஒவ்வொரு தலைவர்களையும் சொல்கிறாங்க இது போல். எல்லா இடத்துக்குலையும் எம்ஜிஆர்னு சொல்கிறாரு, இதுன்னு சொல்கிறாரு, கலைஞரின்னு சொல்கிறாரு. அப்போ என்னதான் இது அப்படின்ற மாதிரி வந்து நிற்குது. ஸோ விஜய்க்கான ஃப்யூச்சரும் கெஜ்ரிவாலுடைய இந்த ரியாக்ஷன்லேருந்து நம்ம அதோடைய ஒரு இதுலேருந்து கண்டினியூஷனை தான் பார்க்கணுமா இதை? கண்டிப்பா அவர் இதுல நிறைய பாடம் இன்னும் கற்பிக்க வேண்டியிருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அவர் வந்து இதெல்லாம் சொல்றாரே தவிர, என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் உதட்டாளர்கள்னு சொல்லுவேன் நான். அவர் நம்புறாரான்னு தெரியாது எனக்கு. ஓகே, சிலர் நம்பலாம், சிலர் நம்பாத, வெறும் பேர் சொல்லின்னு போகலாம். ஓகே, இவருக்கு அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரான்னு தெரியாது அவங்கள பற்றிலாம், அவங்களோட ஐடியாலஜிஸ் பற்றிலாம். பட் அவரோட நம்பிக்கை என்ன, என்னோட இன்னும் ரசிகர்கள்லாம் வந்து இங்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு. ஓகே, அது வந்து அதுவும் ஒரு மெகாலோமேனியக் டெண்டன்சி மாதிரி தான். அதாவது தனக்கு நிகர் யாருமே இல்லை, வின் பண்ணிட்டு வந்துடுவோம். முதல் தடவை நான் 1 வருஷம் போகிறோம் ஹோல் தமிழ்நாடு வின் பண்ணுறதுக்கு. அதுக்கு அவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர் எம்ஜிஆர் கிடையாது, அவர் என்டி ராமராவ் கிடையாது. ஓகே, அவர் வந்து ஜெயலலிதா மேடமும் கிடையாது. ஜெயலலிதா கூட ரொம்ப நாள் இருந்தாங்க அவங்க கூட. பவனும் நிறைய நாள் பாலிடிக்ஸில் இருந்தார். அவர் நிறைய பாலிடிக்ஸும் கற்றுண்டாரு. மேடம் வந்து நிறையவே பாலிடிக்ஸ் கற்றுண்டார். அவர் அவங்களுக்கு நல்ல சான்சஸ் இருந்தது. அவங்க அந்த பார்ட்டியை டேக் ஓவர் பண்ணாங்க. புதுசாக பார்ட்டி உருவாக்கல. ஏடிஎம்கேன்ற ஒரு பவரில் இருந்த பார்ட்டியை டேக் ஓவர் பண்ணாங்க. கரெக்ட். இவர் சொல்கிற விதத்துலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர் எவ்வளோ அளவுக்கு அவங்கள அந்த லீடர்ஸ் எல்லாம் நம்புகிறாங்க, எந்த அளவுக்கு அவரோட பாலிசிஸில் இவருக்கு நம்பிக்கை இருக்குது. இவருக்கு என்ன இது வந்து எகைன் மெகலோமேனியக் தன்னை பற்றி நம்புறது வந்து தன்னம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக இருக்க, ஜேர்னலிஸ்டாக இருக்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுறீங்கன்னா அது தன்னம்பிக்கை. ஓகே, பட் ஒருத்தர் வந்து மற்ற எல்லாம் மட்டமா நினைச்சிட்டு தான் ஒருத்தந்தான் ரொம்ப உயர்ந்தோம், தனக்கு நிகரானவன் யாரும் இல்லை. ஓகே, நம்ம வார்த்தையை சொல்லி மக்கள் இன்னும் ஓட்டு போட்டுடுவாங்க அதெல்லாம் சொல்றோம்ல, நம்ம ஆட்சியில மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணும், அது வந்து மெகலோமேனியா டெண்டன்சின்னு சொல்லுவேன் நான். அதாவது தனக்கு நிகரற்றவர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. ஓகே, அதே ராங் டைரக்ஷன்ல போச்சுன்னா ஆங்கிலத்துல தான் மெகலோமேனியா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அது மாதிரி போகாம அதில் என்ன ஒரு மெயின் திங் என்னன்னா 2 விஷயம். சாதாரண இப்போ மோடிக்கு என்ன கேட்போம்னா, நம்ம மோடியோட அட்வைசர்ஸ் யாருன்னு கேட்பாங்க. அதாவது ஈவன் யூஎஸ்ல கூட ஆல் த பிரசிடென்ட்ஸ் அட்வைசர்ஸ் போடுவாங்க, ஆல் த பிரசிடென்ட்ஸ் மென் அப்படின்னு. இவங்க என்னன்னா, ஒன்று இவங்களோட அட்வைசர்ஸ் யாருன்னு தெரியாது, 2வது அட்வைஸ் பண்ணாலும் கேட்குற அளவுக்கு இவங்களுக்கு இன்னும் சக்தி இருக்கான்னு தெரியாது, கேட்டுட்டு அது அப்புறம் ஒத்துக்கிறதுனா அளவுக்கு பக்குவம் இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு. ஓகே, ஸோ சரியான அட்வைசர்ஸ் இருக்கணும், அதை கேட்டுக்கிற அளவுக்கு கிரகிக்கிற அளவு இருக்கணும், ப்ளஸ் அதை வந்து ஒத்துக்கிற அளவுக்கு பக்குவம் இருக்கணும், அனலைஸ் பண்ணி ஒத்துக்கிற அளவுக்கு. இதெல்லாம் இல்லை வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து தன்னிச்சையாக தான் செயல்படுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட கூடாரத்துலேருந்தே எல்லாரையும் இன்னும் அவர் வேலைக்கு போயிடுவார். அவர் அது மாதிரி எல்லா கண்டிஷன் கேசஸ்லையும் ஆச்சு. மற்ற உதாரணம்லாம் சொல்ல விரும்பலை நான். இந்த ஹிஸ்டரியே நிறையா இருக்குது, பட் மக்கள் புரிஞ்சுப்பாங்க இது மாதிரி யாரெல்லாம் நடந்துருக்காங்க. 2வது உலக போர்லேருந்து இன்னும் மற்ற கண்ட்ரி பிரசிடென்ட்ஸு, நம்ம கண்ட்ரியில் என்னென்ன நடந்திருக்கு எல்லாம் இன்னும். ரொம்ப நன்றி சார். நம்மோட இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதற்காக மிக்க நன்றி. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் வந்திருக்கும்னு நான் இன்னும் ஹோப் பண்ணுறேன்னா. தேங்க்யூ. இது வந்து சாணக்கியா நேரோடு தான் இது மாதிரி நான் பேச முடியும், வேறு சேனலோட இது மாதிரி எங்கேஜ் பண்ண முடியாதுனால. நன்றி சார்.